ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பை வச்சு நம்ம வீட்டிலேயே அசோகா அல்வா தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் நல்லா கழுவிக்கலாம். இப்போ கழுவுன பாசிப்பருப்பை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். நல்லா குலைவாக நல்லா அழகாக வெந்து வந்துருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அல்வா வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கே ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுக்கும். அப்போ தான் ஸோ இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அல்வா வந்து பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாசிப்பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல் முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுத்து எடுத்து வச்சு, இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா கலந்துக்குங்க. மைதா மாவு போடுறங்காட்டிக்கு தான் நமக்கு வந்து அந்த அல்வாவோட திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ ஓரளவு நமக்கு மாவு வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்துக்குங்க. இது வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ சீக்கிரமாக அல்வா வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதில் இடையிடையே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இந்த அல்வாவுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன். அதை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், நல்லா ஒட்டாமல் சூப்பராக பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம முந்திரியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.